இத நான் ஏற்றுக்கவே மாட்டேன். மக்களோட நிலைமை என்ன ஆகுறது, எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வராங்கன்னு கோவத்துல ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருக்காருன்னு தெரியுமா? மத்திய அரசோட சமையல் எரிவாயு விலை உயர்வு நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு. மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியோட அறிவிப்பின்படி இன்று முதல் சமையல் எரிவாயு 50 ரூபாய் உயர்கிறது. அதுபடி உஜ்வாலா திட்ட பயனாளிகளுக்கான 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டர் 503 இருந்து 553 ஆகவும், உஜ்வாலா திட்டத்தின் கீழ் வராத பொது பயனாளிகளுக்கான 14.2 கிலோ எடையுள்ள சிலிண்டர் 803 இருந்து 853 ஆகவும் விலை உயரும். மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவரோட இந்த பதிவுல என்ன சொல்லிருக்காருன்னா, நாட்டு மக்களோட வீடுகள்ல அடுப்பு எரியணுமா இல்ல அவங்களோட வயிறு எரியணுமா? உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரமாவது செய்யாம இருந்தாலே போதும். சாடிஸ் பாஜக அரசுக்கு இது ரொம்ப பொருந்தும் அப்படின்னு அவர் பதிவிச்சிருக்காரு. உலக அளவுல கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ள நிலையில விலைய குறைக்காட்டியும் பரவாயில்ல, தயவு செஞ்சு விலைய ஏத்தாதீங்க அப்படின்னு கெஞ்சுற நிலைமைக்கு இப்ப மக்கள் வந்துட்டாங்க. இந்த ஒரு நிலையில தான் நாட்டு மக்களை நாம தள்ளி விட்டுருக்கோம். வெந்த புண்ல வேலை பாய்ச்சுற மாதிரி தான் இப்ப சமையல் எரிவாயு விலைய அதிகப்படுத்தி இருக்காங்க. மக்களே அடாவடியா விலைய உயர்த்திட்டு தேர்தல் நெருங்குற நேரத்துல அதுல சிறு பகுதியை குறைச்சு நாடகம் ஆடுவாங்க. இதுதான் பாஜகவோட வழக்கம். இந்த நாடகத்தை பார்த்து பார்த்து நமக்கு பழக்கம் ஆயிருச்சு. ஒன்றிய பாஜக அரசை தேர்தல் ஏதாவது வரும் வரை காத்திராமல் இந்த விலை உயர்வை உடனே திரும்ப பெறுக அப்படின்னு பதிவிச்சிருக்காரு. இவர் பதிவுக்கு எல்லாருமே நிறைய கருத்துக்களை பதிவிட்டு ஆதரவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த விலை உயர்வு எல்லாருக்குமே மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துது. இதே போலதான் அடிக்கடி இவங்களும் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே கோவத்தோட கருத்தை பதிவிச்சிருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க.